பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இயேசு போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார். பிசாசின் பிடியிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். கண்ணீரிலிருந்து மக்களுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்தார். அவர் போன இடத்திலெல்லாம் ஜனங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறினது. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இங்கே பிறவி குருடனாய் இருந்த ஒரு மனிதனை அவர் சந்திக்கிறார். அங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது, இது யார் செய்த பாவம்? இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இது இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று சீஷர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இயேசு சொன்னார், ஒரு மனிதனுடைய பாவம் உனக்கு பாதிப்பை கொண்டு வரத்தான் செய்யும். பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொண்டு வரத்தான் செய்யும். ஆனால் இவனுடைய காரியம் வேறு. இவனுடைய விஷயம் வித்தியாசமானது. தேவனுடைய மகிமை இவனில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய கண்ணிலை சேற்றை பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். அவன் சுகம் பெற்றவனாய் திரும்பி வந்தான் என்பதாக பார்க்கிறோம். பிறவி குருடனாய் இருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். பாவ பாரம் உங்களை அழித்து சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு மெய் சமாதானத்தை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். வியாதியின் வேதனை சுமந்து கொண்டு எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா இந்த ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். உங்களை சுகமாக்கத்தான் இயேசு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். ஏதோ ஒரு குடும்பத்தின் பாரத்தை சுமந்து கண்ணீரோடு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உங்கள் கண்ணீரை துடைக்கத்தான் இயேசு இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவரை தேடி வருகிற, அவரை நோக்கி கோப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் அவர். எதனால் இந்த வேதனை நெருக்கம் என்று கலங்குகிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த ஒரு காரியம், இந்த வசனம் சொல்லுகிற காரியம், பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொண்டு வரும். பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளுக்கு அது பாதிப்பை கொண்டு வரும். பிரியமானவர்களே, வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறார். ஆதாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே மகிழ்ந்திருக்கும்படிக்கு வைத்தார். அவளுக்கு ஒரு குறையும் இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, சந்தோஷமாய் வைத்திருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி பாவத்திற்கு இடம் கொடுத்த பொழுதோ வேதனை அவள் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. என்ன நடந்தது? அவளுக்கு முதலாவது 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், காயின், ஆபேல் என்று 2 பிள்ளைகள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். இந்த 2 பிள்ளைகளில் வாலிப வயது வந்தபோது ஒருவன் இன்னொருவனை கொலை செய்தான். காயின் எழும்பி ஆபேல் மீது பொறாமை கொண்டு அவனை கொன்று போட்டான். இரத்த வெள்ளத்தில் அவன் மரித்து கிடக்கிறான். காயின் மீது கர்த்தருடைய சாபம் உண்டாயிற்று. அவன் மீது சாபம் உண்டாகி அவன் அந்த இடத்தை விட்டே ஓடுகிறான். ஆதாமும் ஏவாளும் ஓடி வந்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் மனுஷ கொலை அதுதான். ஆபேல் இரத்த வெள்ளத்தில் மரித்து கிடக்கிறான். தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை செத்து கிடக்கிறது. ஒருவன் இன்னொருவனை கொன்றுவிட்டு சாபத்தை சுமந்து கொண்டு ஓடிவிட்டான். ஆதாம் ஏவாள் மறுபடியும் தனிமையாக்கப்பட்டு விட்டார்கள். எப்படி வேதனை அடைந்திருப்பார்கள்! ஆதாமும் ஏவாளும் எப்படி கதறி இருப்பார்கள்! ஐயோ, நாம் செய்த பாவம் நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும் அது பாதிப்பை கொண்டு வருகிறது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தபடியினால், நாம் பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தினபடியினால் இந்த பாவத்தினால் உண்டாகிற பாதிப்பு நம்முடைய சந்ததி கூட தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளை இரத்த வெள்ளத்தில் மரித்து கிடக்கிறது. அந்த வேதனை ஆதாம் ஏவாளுடைய உள்ளத்தை எவ்வளவாய் வாட்டி வதைத்திருக்கும். தேவனோடு நாம் நடந்தோமே, தேவனோடு மகிழ்ந்திருந்தோமே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் இதோ இந்த சாபத்தை இன்றைக்கு சுமக்கிறோமே, பிள்ளைகளை இழந்து தவிக்கிறோமே என்றவர்கள் கலங்கி இருப்பார்கள். பெற்றோருடைய பாவம்
பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொண்டு வரும், சாபமாய் தொடர்ந்து வரும். வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எங்களுடைய கிராமத்துல நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 4 மாவடி என்கிற ஒரு கிராமம், சின்ன கிராமம் அது. அந்த கிராமத்தில் தான் எங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் மெட்ராஸில் எல்லாம் இப்போ வந்து பிஸ்னஸ் செய்கிறார்கள். அம்பத்தூரில், பாடியில் எல்லாம் இருக்கிறார்கள். நான் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் விவரம் தெரிந்த பொழுது என்னுடைய நெருங்கின உறவினர்கள், சொக்காரங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள், நெருங்கின உறவினர்கள். அதில் சில குடும்பத்தில் நீங்கள் பார்த்தால் அவருடைய கைகள் நம்மை போல் 5 விரல் இருக்காது, 2 விரல் ஒட்டி இருக்கும், இந்த 3 விரல் ஒட்டி இருக்கும். காலிலும் அப்படித்தான் இருக்கும். 2 கை 2 காலிலுமே இரட்டையாக இருக்கும். நம்மை போல் 5 விரல் அப்படி விரிந்திருக்காது. ஒரு குடும்பத்தில் மாத்திரம் அல்ல, எங்கள் சொந்தக்காரர்கள் ஒரு 4-5 குடும்பத்தில் அப்படிப்பட்டவர்கள் இன்றும் அப்படிப்பட்ட அந்த சரீரத்தோடு உயிரோடு கூட இருக்கிறார்கள். என் கிராமத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் பார்க்க முடியும். அப்படி அவருடைய கை கால்கள் காணப்பட்டது. எனக்கு ஆச்சரியம், ஏன் நம்முடைய சொந்தக்காரங்களுடைய கை கால்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியம். என்னுடைய பாட்டியார் ஒருவர் இருந்தார்கள், அவரிடத்தில் கேட்டேன், ஏன் நம்முடைய உறவினர்களுடைய குடும்பத்தில் சிலருடைய கை கால்கள் இப்படி இருக்கிறது என்று. அவங்க முந்தின தலைமுறையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். தாத்தாக்கள் காலம் நல்ல வசதி, பணம், நிறைய சொத்து வசதியெல்லாம் இருந்ததுனால பண திமிர் என்று சொல்லுவாங்களே, பண திமிர், பணக்காரன் என்கிற திமிர், அந்த மாதிரி அந்த நாட்கள் அவங்களுக்கு இருந்திருக்கிறார். ஆகவே எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரிகள் இருக்காங்க, வசதியாய் வாழ்ந்த நாட்கள், ஒருவருக்கும் பயப்படுவது கிடையாது. அப்பொழுது அவருடைய நிலத்திலே, வயல் நிலத்திலே ஒரு மாடு, பசுமாடு ஒன்று உள்ளே போய் மேய்ந்து விட்டது. அதுக்கு என்ன தெரியும், சரியாக வேலி வைக்காவிட்டால் அது உள்ளே நுழைந்து எங்கே பச்சையை தெரிகிறதோ அதை மேய்ந்து விடும். அது ஒரு ஏழை மனுஷனுடைய பசுமாடு அந்த வயலுக்குள்ளே போய் மேய்ந்து விட்டது. உடனே வேலைக்காரர்கள் அதை பிடித்தார்கள். அந்த எஜமான்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தார்கள், கொண்டு வந்தார்கள். நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மாடு மேய்த கொண்டு வாங்க பிடித்து அதை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இதுக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்ம நிலத்தில் போய் மேய்வது, இதற்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அதில் உட்கார்ந்து அந்த பெரியவர்கள், அந்த வயதானவர்கள் அந்த பண திமிரில், அதிகார திமிரில் என்ன செய்தார்கள், பயங்கரமான மனசாட்சி அற்ற ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார்கள். இந்த பசுமாட்டை உயிரோட தோலை உரித்து விடுங்கள் என்றார்கள். எவ்வளவு கொடூரம்! அதை கேட்டபோது இருதயமே அப்படி நடுங்கி போனது. உயிரோடா? அது எவ்வளவு பயங்கரமான வேதனை! யோசித்து பார்த்தால் நம்முடைய இருதயம் நடுங்குகிறது. உடனே வேலைக்காரர்களும், எஜமான் சொல்லிவிட்டார் செய்கிறோம் என்று சொல்லி அந்த மாட்டை உயிரோட தோலை உரித்தார்களா? அது எப்படி கதறி இருக்கும், எப்படி கூக்குரலிட்டு இருக்கும். அதை தோலை உரித்து விட்டால் அது ஓடி போய் கீழே விழுந்து மரித்தது. அந்த ஏழை மனிதனால் இவர்களை ஒன்று செய்ய முடியவில்லை. பண திமிரிலும் அகங்காரத்திலும் வாழ்ந்த நாட்கள். என்ன நடந்தது? தேவன் அதை கண்டார். நியாயாதிபதியாகிய தேவன் அதை கண்டார். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வத்தை ஆண்டு நடத்துகிற அவர் சர்வலோக நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த கொடுமையை கண்டார். அந்த சாபம் அந்த குடும்பத்தின் மீது இறங்கினது. அந்த பாவத்தினால் உண்டான சாபம் அந்த குடும்பங்கள் மீது இறங்கினது. யார் யார் அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருந்தார்களோ அந்த குடும்பத்தில் அடுத்து குழந்தைகள் பிறக்கும் பொழுதெல்லாம் மாட்டு கால்களைப் போல கைகளும் கால்களும். சாபம், சாபம். ஒரு ஏழை மனிதனுடைய மாட்டுக்காக தேவன் நியாயம் விசாரிப்பாரையானால் இன்னைக்கு எவ்வளவு துணிகரமான பாவத்தை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் கவனிக்காமல் இருப்பார் என்று எண்ணுகிறீர்களோ? அது சாபமாய் தொடருகிறது. இன்றைக்கும் என் உறவினர்கள் இந்துக்கள் தான், அவர்கள் என் சொந்தக்காரர்கள். அவங்க என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தில் நிறைய சாபம் இருக்கிறது, உங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வேண்டிக்கொள் என்பதாய் சொல்லுவார்கள். அவர்களுக்கே தெரிகிறது இது சாபம், குடும்பத்தின் மீது வந்த சாபம் என்று அவர்களுக்கே தெரிகிறது. எத்தனை குடும்பங்கள் சாபத்தின் நிமித்தமாய் ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் வறுமை, கடன் பிரச்சனை, வேதனை, ஆசீர்வாதமற்ற ஒரு நிலைமை, சாபம். பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை சாபமாய் தொடர்ந்து வருகிறது, சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வருகிறது.
சில குடும்பங்களிலே பாவம் சாபமாய் தொடர்ந்து வரும். தகப்பன் குடிகாரனாய் இருந்தால் பிள்ளைகளுக்கும் அதே பாதிப்பு உண்டாகும். பிள்ளைகளையும் அதே பாவம் தொடர்ந்து வரும், அது சாபமாய் தொடர்ந்து வரும். எனக்கு அன்பான பாவம் பயங்கரமானது. பெற்றோருடைய பாவம் சந்ததியை பாதிக்கும். தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தத்துவத்தை பேச நான் வரவில்லை. தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. ஏன் இன்றைக்கு குடும்பங்கள் தவிக்கிறது? ஐயா, நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று கலங்குகிற மக்களை பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள். முன்னோருடைய பாவம் சாபமாய் உங்களை தொடர்ந்து வரலாம். உங்களுடைய பாவம், நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற தீங்கு, உங்களால் ஒருவர் பாதிக்கப்படும் பொழுது, உங்களால் ஒருவர் கண்ணீர் வடிக்கும் பொழுது, உங்களால் ஒருவர் வேதனை அனுபவிக்கும் பொழுது, அந்த வேதனை சாபமாய் உங்களை தொடர்ந்து வரக்கூடும். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், உங்களை நேசிப்பதை போல மனுஷனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று இயேசு சொன்னார். மனுஷரிடத்தில் அன்பு கூறாதபடி மற்றவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது அதுவே சாபமாய் மாறி அநேக குடும்பங்களை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. சாபம் ஒரு மனிதனுடைய பாவம் சந்ததியை பாதித்து விடும். உடைய பிள்ளைகளை அது பாதித்து விடும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். ஒரு தகப்பனார் வந்தார், ஐயா, என் பிள்ளைகளை நினைத்தாலே எனக்கு வேதனையாய் இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைப்படி இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. என் பிள்ளைகளை நினைத்தாலே எனக்கு மனம் கலங்குகிறது, இரவெல்லாம் தூக்கம் வருவதில்லை. நான் அவரோடு பேசின பொழுது ஒரு காரியத்தை ஒத்துக்கொண்டார். என்னுடைய பாவம், என் வாலிப நாட்களிலே நான் செய்த பாவம், துன்மார்க்கமாய் நடந்த அந்த பாவம் இன்னைக்கு என் பிள்ளைகளை பாதித்திருக்கிறது. நான் அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் என் மனசாட்சி என்னை குத்துகிறது. உன்னுடைய பாவம் உன் பிள்ளைகளை சின்னாபின்னமாக்கி இருக்கிறது பார் என்பதை போல என்னை வேதனைப்படுத்துகிறது. நான் என்ன செய்வது என்பதாக அவர் கலங்கினார். நான் சொன்னேன், இயேசுவிலே மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு. இயேசு ஒருவர் தான் இந்த சாபத்திலிருந்தும் இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும். அவர்தான் பாவத்தின் பரிகாரியாக இந்த உலகத்தில் வந்தவர். சாபத்தின் பரிகாரியாக உலகத்தில் வந்தவர். மனிதனை சாபத்திலிருந்து மீட்க தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தவர். பணம் செலவு பண்ணி சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பணம் செலவு பண்ணி சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அது இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை. பணம் செலவு பண்ணி ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. அது இலவசமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை கொடுக்கத்தான் தேவாதி தேவன் இந்த உலகத்தில் ஏழ்மை கோலமெடுத்த ஒரு மனிதனாக இறங்கி வந்தார். இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். மனிதனுடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். மனிதனுடைய சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். அதுதான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். உன்னை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை. நோ அதர் வே. வேறு எங்கு போனாலும் நீங்கள் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளவே முடியாது. அது இலவசமாய் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, நாம் அதை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் இறங்குவார். நம்முடைய பாவம் நம்முடைய சந்ததியை பாதிக்கிறது என்பதை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது, வேதத்தில் பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 22ஆம் வசனம் முதல் வாசித்தால், ஒரு கானானிய பெண் இயேசுவண்டை வருகிறாள். ஆண்டவரிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் கெஞ்சுகிறாள். எனக்கு இறங்கும். ஏன் அவள் இயேசுவண்டை வந்து கெஞ்சுகிறாள்? என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். என் மகளை ஒரு அசுத்தாவி அலைக்கழித்து வேதனைப்படுத்துகிறது. என் மகள் வேதனைப்படுகிறது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்றவள் கூப்பிடுகிறாள். இயேசு அமைதியாய் போகிறார். பதில் சொல்லவில்லை. ஒரு குருடன் கூப்பிட்ட பொழுது இறங்கி அற்புதம் செய்த இயேசு, ஒரு பிச்சைக்காரனுடைய குரலை கேட்டு அவனுக்கு உதவி செய்த இயேசு, இந்த பெண் பின்னாலே வருகிறாள். இறங்கும் இறங்கும் என்று சொல்லி கதறிக்கொண்டே வருகிறாள். இயேசு அமைதியாய் போகிறார். சீசர்கள் கூட கேட்கிறார்கள், அந்த பெண்ணுமை தொடர்ந்து வருகிறாளே, ஆண்டவரை அனுப்பிவிடும்.
இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இது பிள்ளைகளுக்குரிய அப்பம். நான் கொடுக்கிற சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஆண்டவர் அவளை அப்பமாய் எண்ணவில்லை, அவளை உணரச் செய்வதற்காக ஆண்டவர் அப்படி பேசினார். அவள் தன் பாவத்தை உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பேசினார். காரணம், இயேசுவுக்கு தெரியும் இவளுடைய பாவம் தான் அவளுடைய மகளுக்கு பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது என்று இயேசுவுக்கு தெரியும். இவளுடைய அசுத்தமான வாழ்க்கை நிமித்தமாகத்தான் அவளுடைய மகள் இப்பொழுது அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பது இயேசுவுக்கு தெரியும். அவருடைய மகள் விடுதலை அடைய வேண்டுமானால் இந்த தாய் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது. அதோடைய அர்த்தம் என்ன? நீ என் பிள்ளையாக மாறிவிடு, நான் உன் மகளுக்கு விடுதலை கொடுக்கிறேன். நீ என்னுடைய மகளாக மாறிவிடு, நான் உன் மகளுக்கு விடுதலை தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவள் தன் பாவத்தை உணர்ந்தாள். தன்னை நாய்க்குட்டி என்று சொன்னவுடன் கோபம் அவளுக்கு வரவில்லை. தான் பாவி என்பதை உணர்ந்தபடினால் தாழ்த்தினான். நாய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜில் என்று கீழே விழக்கூடிய துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. தன்னை தாழ்த்தினாள், தன்னை தாழ்த்தினாள். அவள் தன்னை தாழ்த்தின உடன் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது. உடனே அவளுடைய மகள் விடுதலை அடைந்தாள். தாய் மனம் திரும்பின உடன் மகளுக்கு விடுதலை உண்டாகிறது. தாய் மனம் திரும்பினவுடன் மகள் அற்புதமான விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாள். அவளுடைய பாவம் பிள்ளைக்கு பாதிப்பை கொண்டு வந்தது. ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தோம். அசுத்தாவி பிடித்த ஒரு வாலிப மகளை கொண்டு வந்தார்கள். அழகான ஒரு வாலிப பெண். அவளால் அந்த அசுத்தாவி அலைக்கழிக்கிறது. அவளுடைய தாயும் அவள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு 4-5 ஊழியக்காரர்கள் இருக்கிறோம். நாம் இந்த மகளுக்காக ஜெபிக்கலாம் என்று போராடி ஜெபிக்கிறோம். அந்த ஆவி விலகுவதாக போவதாக இல்லை. அலைக்கழிக்கிறது, வேதனைப்படுத்துகிறது, வெளியேறது மறுக்கிறது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் போராடி விட்டோம், அந்த ஆவி போவதாக இல்லை. அவருடைய தாயை, அவருடைய குடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் அழுகிறார்கள். அப்படி அமைதியாய், ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு பேரை ஜெபிக்கிறோம், ஏன் அந்த அசுத்தாவி போக மறுக்கிறது? உடனே பரிசுத்த ஆவியானவர் பேசினார். Where is your father? இவளுடைய தகப்பன் எங்கே என்று ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். அப்பொழுதுதான் நான் கண்ணை திறந்து விசாரித்தால் அந்த தகப்பன் அங்கே வரவில்லை. அவர் எங்க இருக்கிறார்? ஒரு மகன் ஓடி நான் போய் அழைத்து வருகிறேன் என்று எங்கோ தெருவிலே குடித்து கொண்டு அலைகிற மனுஷன் ஓடி போய் அந்த மகன் அவரை பிடித்து கொண்டு வந்தான். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இந்த தகப்பன் இன்னென்ன பாவங்களை செய்தான். அவனுடைய அசுத்தங்கள், அவனுடைய பாவ காரியங்கள் சந்ததியிலே சாபமாய் இந்த மகளை பாதித்திருக்கிறது என்று. இந்த தகப்பனை அழைத்து கொண்டு வந்த பொழுது தனியாக அறைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை இப்படி பாருங்கள், உங்கள் நிமித்தம் உங்களுடைய வாலிப மகள் படுகிற வேதனையை பாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த தகப்பனுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. முதலாய் அந்த மனிதர் அழுதா. தன் பாவத்திற்காக அழுதா. என் பாவம் என் பிள்ளையை இந்த அளவுக்கு பாதித்திருக்கிறதா? மனம் திரும்பினா. அந்த தகப்பன் கண்ணீர் விட்டு இயேசுவண்டை அழுதான், என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பாவ வாழ்க்கையை மன்னியும். நான் அழுது ஒப்பு கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த அசுத்தாவி தானாக விலகி ஓடினது. இயேசு உடனே விடுதலை கொடுத்தார். தகப்பன் மனம் திரும்பின உடன் அந்த மகளுக்கு விடுதலை. எனக்கு அன்பானவர்களே, பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை தொடர்ந்து வரும். தாவீதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் பாவம் செய்தான், அவனுடைய குழந்தை பாதிக்கப்பட்டது என்பதாய் வேதம் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 12:15 வாசித்து பாருங்கள். தாவீது செய்த பாவத்தை நிமித்தம் பிறந்த குழந்தை வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது, மரித்தது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. தாவீது அதை உணர்ந்து கொண்டார். என் பாவத்தை நிமித்தம் இந்த குழந்தை மரித்தது என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை சம்பாதித்து வைக்கிறீர்கள்? சாபத்தையா ஆசீர்வாதத்தையா என்று யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை தேடி வைத்தான்.
நீங்கள் எதை தேடி வைக்கிறீர்கள்? அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும். எப்படியும் பணம் சம்பாதிக்கலாம் என்று மற்றவர்களை ஏமாற்றி கலப்படம் செய்து கள்ளத்தராசு பிடித்து ஜனத்தை ஏமாற்றி சம்பாதிக்கிற பணம் உடைய குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வரும். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற பணம் ஒரு நாள் உடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அதை சாபமாக மாறிவிடும். அது உங்களுக்கு வேதனை தான் கொண்டு வரும். ஆகவே உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைக்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, பாவத்தை விட்டு மனம் திரும்பி வாழ உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். கலாத்தியர் 3:13 வாசித்து பாருங்கள். அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். மனிதனை சாபத்திலிருந்து விடுதலையாக்க அவரே சிலுவையிலே சாபமானார். அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. இயேசுவுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் சிலுவையில் அறையப்பட்ட ஒருவருடைய தலையில் முள்முடி சூட்டப்படவில்லை. ஆனால் இயேசுவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முள்முடி எதை குறிக்கும் தெரியுமா? சாபத்தை குறிக்கும். ஆண்டவர் முதலாவது உலகத்தை உண்டாக்கும் பொழுது முற்களை உண்டாக்கவில்லை. முள் மரங்கள் முட்செடிகளை ஆண்டவர் உண்டாக்கவே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கனி விருட்சங்கள், மலர்கள், மனிதனுக்கு பிரயோஜனமான பொற்பூண்டுகள் அவைகளை தான் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது, தேவனுடைய கட்டளையை மீறின பொழுது இந்த பூமி சபிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். இனிமேல் இந்த பூமியிலே முற்கள் உண்டாகும். இந்த சாபம் ஒரு குடும்பத்தை, ஒரு மனிதனை தாக்கி இருந்தால் சிலர் சொல்லுவாங்க, முற்களுக்கு நடுவில் இருக்கிற பிரதர், முற்களுக்கு நடுவில் என் வாழ்க்கை இருக்கிற, இந்த பக்கம் திரும்ப முடியல, அங்கேயும் திரும்ப முடியல, இந்த பக்கம் வியாதி, இந்த பக்கம் கடன் பிரச்சனை, இந்த பக்கம் மனுஷரால் பிரச்சனை, இந்த பக்கம் ஏமாற்றம், எந்த பக்கமும் திரும்ப முடியல, வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, நிம்மதியே இல்லை, மரித்து விடலாம் போல தெரிகிறது. அது சாபத்தினுடைய விளைவு. முற்களுக்கு நடுவில் இருக்கிறதை போல ஒரு வேதனையை ஒரு மனிதனுடைய ஆத்மாவிலே கொண்டு வருவது சாபம். இந்த சாபத்தினால் தொடர்ச்சியான வேதனைகள், தொடர்ச்சியான ஏமாற்றங்கள், தொடர்ச்சியான தோல்விகள், தடைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15 முதல் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். சாபத்தினுடைய விளைவுகளை வேத புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு ஏதோ ஒரு சாபத்தினால் பாதிக்கப்பட்டு, ஐயோ என் குடும்ப சாபத்துக்குள்ள இருக்கிறே, நான் சாபத்துக்குள் இருக்கிறேன்னு கலங்குகிறீர்களா? கலங்காதிருங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என்னால் அவர் தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக சாபம் ஆனபடியினால் இன்றைக்கு சாபத்தினுடைய கட்டுகளை அறுத்து உடைய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சாபத்தினால் வந்த வியாதிகளை அவர் உடைத்தறிந்து உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். சாபத்தினால் உண்டான வறுமைகள், ஏமாற்றங்கள், வேதனைகளை மாற்றி இன்று முதல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆகவே பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொண்டு வரும். பெற்றோர் மனம் திரும்பும் பொழுது பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வாதமும் மாற்றமும் உண்டாகும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு பேசியிருக்கிறார்ல, வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரிலாம், ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமாக இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்தும் பேசுகிறது. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குலத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். சிலருக்கு ஜெனரேஷன் கர்ட்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டால் சிலருக்கு பரம்பரையாக வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும். அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். 2வது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய இரத்தத்தின் வல்லமினால் அந்த சாபக்கட்டை அழிச்சு போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும்.
விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா? நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், என் மேலே இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரியா? அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 உந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையிலே உம்மை பலியாய் கொடுத்தீர். அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய இரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும் சகல பாவ கிரியைகளும் சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.